துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸ்வரமூர்த்தி பார்த்தோம்னா துளசியை அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக அழைச்சிட்டு போகவும், அப்போ வித்யாவும் பார்த்தோம்னா அவங்களும் அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு நேரத்தில் துளசி, வெற்றி, அப்புறமா திவ்யா இவங்க 3 பேரும் நேருக்கு நேரு சந்திக்கவும், உடனே திவ்யா பார்த்தோம்னா அவங்கள பற்றி அதாவது ஈஸ்வரமூர்த்தியை பற்றி ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி குழந்தைய வச்சுருக்காங்களே, இந்த குழந்தைக்கும் துளசிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சொல்ல போனாக்கி இந்த குழந்தை ரொம்பவே வசதியான குழந்தை. அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் துளசி அந்த குழந்தைய அதாவது அவங்க குழந்தையா வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சொத்து தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அபாண்டமா பழி சுமத்திக்கிட்டே இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரமூர்த்தியோட மகன் வெற்றி இருக்காருல்ல, இவர் என்னை கல்யாணம் பண்றதுக்காக இருந்தாரு, கடைசி நேரத்தில் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பத்தியும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க வீட்டுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு. அவர் வீட்டை கூட சரியா கவனிக்க முடியல இந்த ஈஸ்வரமூர்த்தியால. இவர் ஊரை காப்பாற்ற போறாராக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே மோசமா திட்டவும், இப்போ மீனாட்சி சொல்றாங்க, எல்லாமே நான் சொல்லி கொடுத்த மாதிரிக்கு ரொம்ப பக்கவா பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜனங்க ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா திவ்யா பக்கம் சாஞ்சிருந்தாங்க. அப்போ எங்க ஓட்டு எல்லாமே திவ்யா உனக்கு தான் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே துளசி, வெற்றி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு ஈஸ்வரமூர்த்தியும் அதிர்ச்சி அடையவும், இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமா மீனாட்சி பார்த்தோம்னா அபிராமி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அந்த துளசியால இன்னைக்கு எவ்வளவு அசிங்கம் ஏற்பட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்து சொல்லவும், இது கேட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ஈஸ்வரமூர்த்திட்ட சொல்றாங்க, என்னங்க நான் தான் சொன்னோம்ல அந்த துளசியை அழைச்சிட்டு போகாதீங்கன்னு, பாருங்க இவளால இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அசிங்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு, இவளெல்லாம் வீட்டை விட்டே துரத்தி விடணும்னு சொல்லவும், இப்போ துளசி தியாவை அழைச்சிட்டு வராங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லையா என்ன? இந்த குழந்தைய அடுத்த வீட்டில் உள்ள குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லிட்டு நீ அழைச்சிட்டு வந்திருக்கிறியே, இப்போ இந்த குழந்தைய பத்தி எல்லாருமே உன்னை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஒழுங்கு மரியாதையா இந்த குழந்தைய தூக்கிட்டு நீங்க இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே திட்டிட்டு இருக்கவோ, அடுத்து பார்த்தோம்னா ரூமுக்கு வந்துருந்தாங்க தியாவை அழைச்சிக்கிட்டு துளசி. அப்போ ஈஸ்வரமூர்த்தி கிட்ட அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்களே, இன்னும் துளசியை நீங்க பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கவும், அப்போ ஈஸ்வரமூர்த்தி சொல்றாங்க, இங்க பாரு அபிராமி, இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடாம இருந்தாலும் சரி, எப்படி பண்ணணும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நீ இந்த விஷயத்துல தலையிடாது அப்படிங்கவும், ஆமா இவருக்கு என்னதான் ஆச்சோ தெரியல, சும்மா துளசி பக்கமே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அபிராமி திட்டிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா தியாவை தான் கட்டுறாங்க. தியா ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. அப்போ துளசி வரவும், என்ன தியா உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் எடுத்துகிட்டு வரட்டுமா ஏதாவது சாப்பாடு அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்னை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ வெற்றி இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை எல்லாருமே அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை நீங்கள் வேற எங்கேயாவது கொண்டு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்படிலாம் நான் உன்னை விட மாட்டேன் தியா, நீ என் பொண்ணு, அப்புறம் எப்படி நான் உன்னை கொண்டு இப்படி விடுவேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா எல்லாருமே என்னை பற்றி அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்னை எங்கேயாவது கொண்டு விடுங்கன்னு சொல்லி இருக்காங்களா, அந்த மாதிரிக்கு விட்டுருவீங்களா, என்னை யாருமே இல்லாத அனாத மாதிரிக்கு நீங்க விட்டுருவீங்களாம்னு சொல்லி கேட்கவும், இதை பார்த்ததுமே உடனே துளசி தியாவை கெட்டி பிடிச்சு கண்கலங்குறாங்க. அங்க பாரதியா, அம்மா இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படி நான் விடவே மாட்டேன், எனக்கு நீதாம்மா எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், உனக்கு நான் சாப்பாடு போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தியாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரவும், அப்போ தியாவுக்கு அவங்க ஊட்டி விடுறாங்க. தியா பார்த்தோம்னா அவங்க துளசிக்கு ஊட்டி விடுதாங்க. இப்படி அவங்க 2 பேருமே ஒரு பாசமா இருக்கிறத பார்த்துட்டு வெற்றி கண்கலங்கிட்டு போகவும், அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க துளசி ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க. அதாவது தியாவை அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க 2 பேருமே வரவும், அப்போ தியாவுக்குள்ள துளசிக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு அவங்க அதை எடுத்துட்டு வராங்க. இதை அபிராமி மீனாட்சி பாக்குறாங்க. பரவாயில்லையே, உனக்கு கொஞ்சம் ரோசம்லாம் இருக்கு போலுக்கு, நான் திட்டுனதை புரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீ கிளம்பிட்டியே, பரவாயில்ல சீக்கிரமா கிளம்பு அப்படிங்கவும், அப்போ துளசி எதுவுமே பேசாம வாந்தியா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட கிளம்புறாங்க. அப்போ பார்த்தோம்னா கரெக்டாக வெற்றி நிற்கிறாங்க. உடனே வெற்றி சொல்றாங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க தயாரா இல்லை, நான் தியா வளைச்சிக்கிட்டு நான் வெளியே போய் நான் தங்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது நில்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தி அங்கே வரவும், என்ன நடக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ அபிராமி சொல்றாங்க, அவ அந்த குழந்தை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போறாளாம், தயவு செய்து நீங்க விட்டுருங்க, எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கவும், என்ன துளசி நீ எதுக்காக வீட்டை விட்டு போற அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி கேட்டுட்டு இருக்கும் போதே, அப்ப வெற்றி பார்த்தோம்னா அங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வரவும், அப்ப ஐயரு
எல்லாருமே வராங்க. இவங்கள பார்த்ததுமே வந்து அபிராமிக்கு மீனாட்சிக்கு ஒன்றும் புரியலை. அப்போ எல்லாருமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கவும் இப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன வெட்டி இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து துளசி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன வெட்டி எதுக்காக இவங்களாம் வர வச்சிருக்கீங்க, இவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது முறைப்படி நம்ம தியாவை நம்ம வந்து குழந்தைய தத்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் இவங்களெல்லாம் நான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே அபிராமியும் மீனாட்சியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன வெற்றி உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சு போச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைம்மா நேற்றுக்கிட்ட எல்லாமே வந்து கிளியராக எனக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் என்னதான் தியாவை நாங்கள் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு துளசி நானும் வந்து வளர்த்தாலும் ஆனால் முறைப்படி நாங்கள் வந்து அவளை தத்தெடுக்கல, அது நேற்றுக்கு தான் வந்து கிளியர் ஆச்சுது. அதனால தான் இன்னைக்கு அது என்னென்ன நடக்கணுமோ அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிக்கிறதுக்காக இவங்களெல்லாம் நான் வர சொல்லியிருக்கிறேன். இன்னும் தியா வந்து என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே துளசி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ துளசி வந்து வெட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை வெட்டி எங்கள் 2 பேரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நாங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து விட்டுருங்க. நீங்கள் இப்படி எடுத்த முடிவுக்கு நான் ரொம்பவே வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து அதாவது தியாவை உங்கள் குழந்தையா நீங்கள் வந்து தத்தெடுக்க வேண்டாம், அதில் எனக்கு விருப்பம் இல்லை, அவள் என் குழந்தையாவே இருந்துட்டு போட்டு அப்படிங்கும்போது என்ன மேடம் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை என் குழந்தைன்னு சொல்லி இப்படிலாம் பிரித்து வச்சு பேசாதீங்க. எப்போ நான் உங்கள் காலத்தில் தாலி கட்டினனோ அப்போமே தியாவும் என்னுடைய குழந்தையாயிட்டா, அதை நம்ம முறைப்படி தத்தெடுத்திருந்தோம்னா இந்த மாதிரிக்கு யாரும் நம்மளை பற்றி பேச மாட்டாங்களா, அதுக்காக தான் வந்து இது ஊர் உலகத்துக்காக தான் நம்ம வந்து முறைப்படி தத்தெடுக்குமே தவிர மற்றபடி அதுக்காக நம்ம தியா வந்து நம்ம குழந்தை இல்லைன்னு கிடையாது, அவன் நம்ம குழந்தை தான். ஆனால் அது ஊர் உலகத்துக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிக்கிறதுக்காக தான் இவங்களெல்லாம் நம்ம வர சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கப்போ என்ன நீங்கள்லாம் வந்து வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே ஐயர் பார்த்தோம்னா அவங்க வந்து அது பூஜையெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணணுமோ சொல்லி பண்ணவும் அப்போ வந்து குழந்தைய முறைப்படி தத்தெடுக்கிறதுக்காக வந்து சில அதிகாரிகளை வர சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் அந்த முறைப்படி என்னென்ன உண்டுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்ருக்கவும் இதெல்லாம் பார்த்துட்டு அபிராமி வந்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. இனி என்ன பண்ணிட்டு இருக்கிற வெற்றி அப்படிங்கும்போது இங்கே பாருங்கம்மா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, தயவு செய்து நீங்கள் அங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து ஈஸ்வரமூர்த்திட்டு வந்து அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, நீங்களும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் வெட்டி என்ன முடிவு எடுத்திருக்கானோ அது கரெக்டான முடிவு தான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் பேச்சுக்கு கொஞ்சம் கூட இந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் போயிடுச்சுது, இப்போ என்னன்னா மாமா கூட உங்கள் பேச்சை வந்து வர வர அவர் கேட்க மாட்டுக்காரு அப்படிங்கும்போது அபிராமி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க. அப்போ முறைப்படி வந்து பார்த்தோம்னா தியாவை வெட்டியும் துளசியும் வந்து தத்தெடுத்துருந்தாங்க. அப்போ துளசி பாப்பாவை அவங்க வந்து கெட்டி பிடிச்சி வெட்டி வந்து முத்தம் கொடுக்கவும் இதை பார்த்துட்டு துளசி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக வீட்டை விட்டு போகிறீங்க, இது உங்கள் வீடு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் இதை பார்த்ததுமே அபிராமி ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து மீனாட்சிட்ட வந்து சொல்கிறாங்க, இவ பாரு என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான்னு, இவ வீட்டை விட்டு போக போகிறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நடந்து போச்சுது, ஒவ்வொருத்தரையும் அவள் கைவசம் அவள் போட ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே மீனாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த தியா தானே, அந்த தியா மட்டும் இல்லைன்னா துளசி பாட்டுக்கு வீட்டை விட்டே போயிருப்பா அப்படிங்கும்போது என்ன மீனாட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்த இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த தியா தான், தியா வீட்டை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், துளசியா அவள் பின்னாடியே போயிடுவா, அதுக்கு பிறகு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணுவியோ எது செய்வே தெரியாது, இந்த தியா வந்து அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வந்து என்கிட்ட விட்டுட்டீங்களா, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன முயற்சி பண்ண போகிற அப்படிங்கும்போது அதை நான் பண்ணிட்டு வந்து சொல்லுதேன் அத்தை அப்படிங்கவும் உடனே வந்து அபிராமி சொல்கிறாங்க, மீனாட்சி ஒன்றை தான் நம்பி இருக்கிற, அந்த துளசியும் இந்த தியாவும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, நீ என்னனாலும் நீ செஞ்சுக்கோ அப்படிங்கும்போது மீனாட்சி உடனே வந்து சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. அத்தை நீங்கள் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா, நம்மளுக்கு கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லவும் அந்த மாதிரி நடக்குது. அடுத்து பார்த்தோம்னா வந்து தியாவை அழைச்சிக்கிட்டு அவங்க துளசி வந்து வெளியே கிளம்புறாங்க. அப்போ மீனாட்சி பார்க்குறாங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.